18 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையும் மோசமான நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலிக்கும் துறைகளில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறு இல்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழி செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொதுநல திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டெண்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும்
உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதி நிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.